ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா 1 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் வச்சு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் என்ன அளவுன்னு இன்றைக்கி பர்ஃபெக்டாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ 1 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 தண்ணி வச்சுக்கணும் நம்ம. இப்போ இது வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ 3 தடவை ரைஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊறிச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளார நம்ம அடுத்தது என்னென்ன தேவையான தாளிப்புக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். தாளிப்புக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு பட்டை, ஒரு 5 கிராம் லவங்கம், ஒரு 4-5 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி அளவு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை வச்சுட்டு 50 கிராம் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆயில் கூட நெய் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுருக்கிறதுல இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். அதில் காமிச்சிக்கோம். 4 பச்சை மிளகா 2 உடைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு 400 கிராம் அளவுக்கு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கட்டும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வேணாம் வீடு ஒரு தடவை காமிச்சு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கிச்சு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு மேலே விட்டாக்கா கருகி போயிடும். அதுவும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பான ஒரு டேஸ்ட் வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜோடு நிறுத்திட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் இது கூட ஒன்றா சேர்த்துடலாம். அது கூட சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். அடுத்தது நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை, இஞ்சியும் பூண்டும் சேர்த்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம அதில் போட்டாக்கா சரியாக இருக்கும் 1 கிலோ பிரியாணிக்கு. போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. அடுத்தது நம்ம இது கூட ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி வச்சுருக்கேன். கட் பண்ண தக்காளி அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சுப்பா. ஏற்கனவே 1 கிலோ அளவுக்கு மட்டன் நம்ம தனியாக உப்பு, மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ அது நல்லா வெந்துருச்சு. வாங்க இதை எடுத்து நம்ம இது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டன் ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். மட்டன் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதில் மட்டன் பீஸ் மட்டும் எடுத்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துடலாம். மட்டன் பீஸ் மட்டும் ஒரு 3/4 வேக்காடு அளவுக்கு மட்டன் வெந்திருக்கு. மீதி தம்மு போடும்போது வேகுமா? தம்மு போடும்போது வெந்துடும். மீதி ஃபுல்லாக குக்கர்லேயே மட்டன் வெந்துருச்சுன்னா நம்ம தம்மு வைக்கும்போது குழன்னு ஆகிடும். பீஸ் கரெக்டாக இருக்காது. ஒரு 3/4 பதம் வெந்துச்சுன்னா அதில் நம்ம தம்மு வைக்கும்போது பீஸு உடையாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு தயிர், நல்ல கெட்டியாக தயிர் சேர்த்துக்கலாம். 100 கிராம் வரும் இந்த தயிர். இதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம
ஒரு 10 கிராம் அளவுக்கு, 1 கிலோ ரைஸுக்கு 10 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தா சரியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் இஞ்சி பூண்டு ஒரு லைட்டாக ஒரு காரம் கொடுக்கும். அதனால் நம்ம மிளகாத்தூள் வந்து 10 கிராம் அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும். 1 கிலோவுக்கு 10 கிராம் போதும். நல்லா கலந்துடலாம். ரைஸ் வந்து 1 கிலோ ரைஸ் இந்த டம்ளரில் 3 டம்ளர் வந்தது. இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் 1க்கு 1 போது 4.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். அதில் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். ப்ளே பண்ணிட்டியா பாப்பா? கரெக்டாக 4.5 டம்ளர் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்ததும் ரைஸ் வந்து நல்ல தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு அதில் போட்டுடலாம், உலையில் போட்டுடலாம். அப்படியே தட்டு கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கோம், அதில் சேர்த்துடலாம். ரைஸ் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் கொதி வந்துடும். தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடும். நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போது அரிசியும் தண்ணியும் பாதி அளவு இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா தோசைக்கல் வச்சு தம்மு போட்டுடலாம். இப்படி காமிக்கணும். இப்போ தோசைக்கல் வச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தோசைக்கல் வச்சு அது மேலே நம்ம பிரியாணி குண்டா வச்சிட்டோன்னா பரவலாக வரும். அந்த ஹீட் வந்து குண்டானுக்கு வந்து பரவலாக வரும். அப்போ வந்து ரைஸ் நல்லா வேகும். ஒரே இடத்துலையே வேகாத, கொஞ்சம் பரவலாக வேகும் ரைஸு. நம்ம அப்படியே நம்ம ஒரு தண்ணி ஃபுல்லாக இழுக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா அந்த சென்டரில் மட்டும்தான் நல்லா வேகும். ஸ்டீம் வந்து சென்டருக்கு மட்டும்தான் வரும். அந்த ஓரத்தில் இருக்கிற இதெல்லாம் வந்து வேகாது. ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பாதி அளவுக்கு தண்ணி இருக்கும்போதே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தோசைக்கல் மேலே எடுத்து வச்சிட்டோம்னா அந்த அடியில் தோசைக்கல் ஃபுல்லாக ஹீட் ஆகி எல்லா ஓரங்களில் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா கொதி வந்துடும். சாப்பாடு எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக வேகும். என்னோட கண்ணு இப்போ அரிசி தண்ணி வந்து ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை தம்மு போட்டுடலாம். அனலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். சிம்மில் போட்டுடலாம். சிம்மில் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். இது வந்து ஒரு 15 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எப்படி தம்மாக இருக்குது, பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துடலாம். பிரியாணி தம் வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க தம் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். கிட்ட பிரியாணி நல்லா சூப்பராக தம் ஆயிருக்குப்பா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே தாளிப்பில் நெய் போட்டிருக்கோம். இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக மேலே இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம்.
தெரியல. தண்ணியோட அளவெல்லாம் நல்லா கரெக்டாக போயிடுச்சு. பீஸ் எல்லாம் நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்குப்பா பிரியாணி. சாதம் நல்லா உதிராக இருக்குது பாருங்கள். 1 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவை, என்னென்ன மெத்தடு, செய்முறைன்ட்டு எல்லாம் நல்லா பார்த்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஜீரக சம்பா ரைஸ் வச்சு மட்டன் பிரியாணி செய்யணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என்னோடய விஜய்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.